வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.2ல் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். a = 1 2 3 4 45 வரைக்கும் சரிங்களா. மற்றும் r என்ற உறவு a இன் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் r ஐ a × a இன் உட்கணமாக எழுதுக. மேலும் r-க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, a கொடுத்துட்டாங்க, நம்ம a × a கண்டுபிடிக்கணும் சரிங்களா. a × a கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஆரை கண்டுபிடிக்கணும். ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனை வச்சு தான் நம்ம ஆரை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஏவை எழுதிக்கலாம். இங்கே 1 2 3 4 45 இப்போ ஏ எழுதியாச்சு. இப்போ a × a கார்ட்டீசியன் பெருக்கல் எழுத போகிறோம். a × a அப்போ என்ன பண்ணோம், வரிசை ஜோடி போடணும் சரிங்களா. இப்போ 1 2 3 4 3 4 45 அதேமாரி 1 2 3 4 45. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம a × a கார்ட்டீசியன் பெருக்கல் முறையில் a × a கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிப்படுத்தணும். இப்போ வரிசை ஜோடிப்படுத்தும் போது நம்ம வந்து 1க்கு இந்த இது வச்சு பண்ணுவோம், அப்புறம் 2 கூட இந்த உறுப்பை சேர்த்து பண்ணுவோம், அப்புறம் 3 கூட இதை பண்ணுவோம், 4 கூட இதேமாதிரி 45 வரைக்கும் பண்ணணும். நம்ம 45 வரைக்கும் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கணத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 பண்ணிடுங்க. 1, 1 1, 2 1, 3 இப்போ கமா போட்டு டாட் வச்சு இப்போ லாஸ்ட்டு எதில் முடியும், 1, 45 முடியும் சரிங்களா. அதேமாரி 2, 1 2, 2 2, 3 இதேமாரி டாட் வச்சு 2, 45 முடிச்சிருங்க. இதேமாரி என்ன வரும், 3, 1 3, 2 3, 3 டாட் வச்சு 3, 45 இதேமாரி வச்சு 3, 45 முடிச்சிருங்க. அதேமாரி 4, 1 4, 2 4, 3 இப்படி டாட் வச்சு 4, 45. ஏன் நான் டாட் வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3, 3க்கு அப்புறம் 3, 4 வரும், 3, 5 வரும், 3, 6 வரும். அதெல்லாம் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா டாட் வச்சு மென்ஷன் பண்ணிடலாம். டாட்னா தொடர்ச்சியாக இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் எழுதணும். அப்போ நம்ம எழுதுறது வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ அது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டுன்னா வரும் 45. இப்போ 45 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 45 கூட 1 வரிசை ஜோடிப்படுத்துங்க. அப்புறம் 45, 2 அதுக்கப்புறம் 45, 3 இதேமாரி கமா வச்சு புள்ளி வச்சு லாஸ்ட்டு 45, 45 இப்படி போட்டு நீங்கள் முடிச்சிருங்க சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்க கொடுக்கல, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை a × a இன் உட்கணமாக எழுதுக. ஆர் வந்து ஏ என்ற எண்ணோட வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி a × a உட்கணமாக இருக்கணும். ஆர் வந்து எப்படி எழுதணும், a × a உட்கணமாக எழுதணும். இப்போ அது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்னு இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஏ என்னது 1 2 3 அதுமாதிரி 45 வரைக்கும் போகுதா. அதுமாதிரி ஆர் என்னது, இதனுடைய வர்க்கம். இதோடைய வர்க்கம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ 1உடைய ஸ்கொயர் என்னது 1, 2உடைய ஸ்கொயர் என்னது 4, 3உடைய ஸ்கொயர் என்னது 9, அதேமாரி 4ஓட ஸ்கொயர் வரும், 5ஓட ஸ்கொயர் வரும், அதுமாரி 45 ஸ்கொயர் வரைக்கும் வரும் சரிங்களா. இப்போ இதான் இதனுடைய வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, a × a இன் உட்கணமாக எழுதுக. ஆர் வந்து எப்படி இருக்கணுமா, a × a இன் உட்கணமாக இருக்கணுமா. a × a இதுதான் a × a இதை கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, a × a. அப்போ நம்ம எழுதுகிற போகிற ஆரோடைய உறுப்புலாம் வந்து இது உள்ளே இருக்கணும், இந்த a × a உள்ளே இருக்கணும். அந்த உறுப்பை மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் 1, 1 எழுதலாமா. 1, 1ன்றது இதை பாருங்கள் இருக்குது. அப்புறம் பாருங்கள் 2, 4 எழுதலாமா. 2, 4ன்றது இங்கே வரும் சரிங்களா. 2, 4 இருக்குது. அப்புறமேட்டு 3, 9 3, 9 பாருங்கள். 3, 3க்கு அப்புறம் 9 இங்கே வரும் சரிங்களா. அது எழுதினே போனால் வந்துனே இருக்கும். 3, 45க்குள்ளே இருக்கும் அது. அதுக்கப்புறம் 4, 16 எழுதலாமா, எழுதலாம். 4, 16 இங்கே வரும். அப்புறம் என்ன எழுதலாம், 5, 25 எழுதலாமா, வரும். அதுமாதிரி 6க்கு அப்புறம் 6, 36 எழுதலாமா. இங்கே அப்புறம் 5 6 6ஓட வரிசையில் 6, 36 வரும்.
அப்புறமேட்டு 7,49 எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது. ஏன்னா மொத்தமாகவே நமக்கு எதில் முடியுது 45 வரைக்கும் தான் முடியுது. இதோட உட்கணமாக இருக்கணும். இப்போ 7 போட்டிங்கன்னா இப்போ 7வது வரிசையில் 7,45 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? சும்மா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. 7,45 வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே 7,49ன்றது வராது. அப்போ ஏவில் வந்து இது இல்லை. ஏ கிராஸ் ஏவில் இந்த 6ன்ற 7,49 இந்த உறுப்பு வந்து இல்லை. அப்போ இது அடிச்சிடணும். சரிங்களா? இது வேணாம் நமக்கு. இது எழுதாதீங்க. நான் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை போட்டேன். அப்போ நீங்கள் இது வரைக்குமே கணத்தை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஆரோடைய உறுப்பு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த உறுப்பு வந்து ஏ கிராஸ் ஏவில் இருக்கணும். அப்போ வந்து ஆரோடைய உறுப்பு வந்து உட்கணமாக ஏ கிராஸ் ஏவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா உங்களை மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு மதிப்பகம்? ஆரோடைய மதிப்பகம். சரிங்களா? அப்போ ஆரோடைய மதிப்பகம் ஆரோடது. சரிங்களா? அப்புறம் ஆரோடைய வீச்சகம். மதிப்பகம்னா ஒன்றும் இல்லை. இப்போ 6ல் இருக்க உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உறுப்பில் இந்த முதல்ல இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிப்பகம். 2வது இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து வீச்சகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இப்படி கணத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. இதோ பாருங்கள் 4, 5, 6 இதெல்லாம் வந்து மதிப்பகம். வீச்சகம் பார்த்தீங்கன்னா 1, 4, 1 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, 16 இருக்குது, 25 இருக்குது, 36 இருக்குது. இப்படி கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கு இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த சம்மில் டவுட் எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.